இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு 2ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும். ஆண்டு கிரகங்கள் எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இருக்க போறது இல்லை. இத்தகைய ஒரு அமைப்பு என்ன கொடுக்குது அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கிற சனி அருமையான ஒரு அமைப்பு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு கொடுக்கிறது நிதி நிலைமையை, பண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், குடும்பம், வாக்கு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் கேது 4ஆம் இடத்துல இருந்து வீடு, தாயார், இடம், வண்டி, வாகனத்துல சில கோளாறுகள், சில அக்கறை தேவைப்படுகிறது. உடல் நலமா இருந்தாலும் சரி, அதோட மெயின்டெனன்ஸ் விஷயங்கள், உயிர்காரத்துமாகிய தாயார், ஜடகாரத்துமாகிய மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல இருக்க ஒரு ராகு சிறு தொந்தரவுகள், சிறு பிரச்சனைகள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, நம்ம முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் இருந்துட்டே இருக்கும். இது மாதிரி அமைப்புல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜனவரி மாதம் 2026 மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதி சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அந்த நல்ல வேலை குருவின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாயும் 8ல் இருக்கார், சூரியனும் 8ல் இருக்கார், புதனும் 8ல் இருக்கார். இது முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பலன் தான். ஏன்னா நிறைய கிரகங்கள், 4 கிரகங்கள் 8ல் இருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு, அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட், முதலீடு, ஒரு வித்தியாசமான ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது நேரடியாக தொழில் வச்சு பண்ணாம ஒரு மறைமுக இன்கம் பண்றவங்க, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி கூட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு தொழில் பண்றாங்க, அது மாதிரி விஷயங்கள், சுப முதலீடுகள், பங்கு சந்தையில லாபம் வருவது, உயில் மூலமாக அடுத்தவங்களோட சொத்து வருவது, வரவேண்டிய பணம் வருவது, இதுக்கெல்லாம் அருமையான ஒரு பலன் மாதத்தின் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுக்குதுங்க, 15 டேஸ். அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 4 கிரகமும் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது முதல் பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய தாமத விஷயங்கள் மாறி 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, கடத்தில் போட்ட கல் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான ஒரு தொழில் பண்றவங்க, மறைமுகம் இல்லாமல் நேர்முகமான ஒரு தொழில் பண்றவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு இவ்வளவு நாளா இழுத்துட்டு இருந்ததெல்லாம் சிலதெல்லாம் நடந்துதுரா சாமிங்கிற மாதிரி 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே 9ஆம் இடத்துக்கு மாதத்தின் 15, 16ஆம் தேதி வரும்பொழுது 15, 17 அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி அந்த சொல்லுக்கு இணங்க தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேகமா போகும். கடன் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தையார் மூலமா வரக்கூடிய அமைப்புகள், அனுகூலங்கள், சொத்துக்கள் பரவாயில்லை, நல்லா இருக்கும். அதே சமயத்துல சில திட்டங்கள் 2-3 மாசமா தீட்டி எதுவுமே செயல்படுத்த முடியாமல் இழுபறியா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகமா நடக்கும். அடுத்து வரக்கூடிய மார்ச், ஏப்ரல்ல சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள்லாம் அருமையா நடக்கும். அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி, இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, பொங்கல் முடிந்ததுக்கு அப்புறம், தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த சம்பவங்கள் சாதகமான சம்பவங்களாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா போயிட்டு இருக்குது. ஒரு 6 மாசம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு தை மாசத்துக்கு அப்புறம் ஒன்று அமையிறது, வர வேண்டிய பணம் டக்குன்னு வர்றது, கடன் டக்குன்னு ஒரு வருஷமா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு முடியுது.
அது மாதிரிலாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னதான் இருந்தாலும் சனி 11ஆம் இடத்திலிருந்து நல்ல ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜனவரி மாதம், ஆண்டின் முதல் மாதம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் தை மாதம் பிறந்ததுலேருந்து சில விஷயங்கள் ஒரு 5 பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் 2 பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. நல்லாவே வந்து பூர்வீக விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், அப்பா விஷயங்கள், சகோதரர்கள் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் சிரத்தையாக படிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதில் கிளாரிட்டி, கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு. அதே சமயத்தில் ஹெல்த் இஷ்யூஸாக பாதிக்கப்பட்ட முதியோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியான நிவர்த்தி, இது எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறார், உச்சமாக இருக்கிறாரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறார், யார் பார்க்குறாங்க, அதோட ஸ்தான பலம் எப்படி, அதே மாதிரி அந்த தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்குது. இந்த தசநாதன் புக்திநாதன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கு, வலிமையாக இருக்கா அல்லது வலிமை இல்லாமல் இருக்கா, வரவேண்டிய தசைகள் போய்கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் 3 மாதம் 6 மாதம் 1 இயர் எப்படி இருக்க போகுது, எதுமாற தசையில் எதுமாற உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும், எந்த டைரக்ஷனில் எந்த திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகிறது, எது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, எது நடக்கக்கூடிய அமைப்பு இல்லை, எந்த நேரத்தில் நடக்கும், என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம், வியாபாரமா தொழிலா அல்லது வேலையா, அல்லது நம்ம வந்து வேலை மாறக்கூடிய அமைப்புகள் வந்து எந்த நேரத்தில் மாறுறது நல்லது, எப்போ வேகமாக போகணும், எப்போ அடங்கி வாசிக்கணும், எப்போ கடன் அடையும், இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தசா புக்திகள் வச்சு நம்ம இப்போ பேசின கோச்சாரத்தையும் நம்ம வந்து ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகலாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக இப்போ என்ன போயிட்டுருக்கு, எது மாதிரி அமைப்புகள் வந்து நமக்கு காத்திருக்கிறது, தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக முடிவு பண்ணி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நல்ல கரெக்டான முடிவுகள் சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜனவரி எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதிலிருந்து இறை வழிபாடு என்ன அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னால இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஜனவரியே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அது இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு, அப்பாவால் ஏதாவது ஹெல்ப்பு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் யாரோ அவர் தான் உங்கள் சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவான். ஆக இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நான் சேஞ்சப் பண்ணணும் என்னுடைய ப்ரொஃபஷனை, ஆக வேலை மாற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது ஜனவரி 18 வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஜனவரி 12 வரைக்கும் உங்களோட
அந்த 9ஆம் இடத்தோட யாரெல்லாம் இருக்காருன்னா சூரிய பகவான் இருக்கார். அவரோட 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் வந்துடுவாங்க. ஆக இந்த 9ஆம் இடம் என்பது நீங்கள் ஒரு நீண்ட தூர ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு வர்றது, 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை கொடுப்பார். அது இல்லாமல் கவர்மெண்ட்டால் ஏதாவது நல்லது நடக்கணும் அல்லது காரியம் ஆகணும், இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பூர்த்தியாகும். அதுலேயும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டே இருக்கார். அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், அபிலாசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கனால அவர்களாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். பிரிஞ்சு போன அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் ஏற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ லைஃப்பில் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. மணி ரொட்டேஷன், கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஆக ஜனவரி 17க்கு அப்புறம் தான் உங்களுடைய செலவுகள் குறையும். அது வரைக்கும் செலவுகள் பெரிய லெவலில் வருமானத்துக்கு மீறின செலவுகளாக இருக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ ஜனவரி 17க்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்லதொரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, நான் சொந்தமாக இடங்கடா வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன், வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த சேல்ஸ், அதுக்கு தந்த ப்ராஃபிட், அது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ஜனவரி 12க்கு அப்புறமும் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்போ அண்டர் எஜுகேஷனும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் ஜனவரி 12 வரைக்கும் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஸோ அது லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அடக்கி வாசிங்க. குறிப்பாக ஜனவரி 17 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ரேஸ் ஆர்கட்டில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எதாவது கிடைக்குமா நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணால் பெருசாக ஏர்ன் பண்ணிடலாம் நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக அது மட்டுமல்ல நம்ம கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கெயின் பண்ணலாம் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் 17 வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. ஜனவரி 17 வரைக்கும். அதனால் 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. பெருசாக விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. நார்மலாக என்ன பண்ணணுமோ அதை ஜனவரி 17க்கு அப்புறம் பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காப்பாற்றப்படும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி 17க்கு அப்புறம் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜனவரி 14க்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது,
ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் ரொம்ப 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 கவனமாக இருங்கள். பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்பார்டினேட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஆக ஜனவரி 15க்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் கூட நீங்களும் பார்ட்னரும் இணை பிரியாத லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15க்கு அப்புறம் இருக்குது. இது வரைக்கும் மேரேஜ் வேண்டாம் நினச்சிட்டு இருந்தவங்க, அல்லது திருமணம் டிலே ஆனவங்க, அல்லது தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் ஜனவரி 15க்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 12 வரைக்கும், குறிப்பாக ஜனவரி 17 வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ உங்களுக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருந்தாலும் குணமாகும், மருந்து மாத்திரை அளவுகள் குறையும். பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க ஜனவரி 17 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கடன் குறையும். ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் முழு முதற் கடவுள் விநாயகர், அவரை எங்கே இருந்தாலும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி,
மாட்டுப் பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ராசியிலே சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். உச்சஸ்தானத்தில் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது. செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. விரையாதிபதி உச்சமடைகிறார். இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பெருசாக பாதிப்பை சந்திக்காது, ஆனால் பெருசாக சந்தோஷத்தையும் தராது. அதனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நீங்கள் எதை பேசினாலும் உறவுகள் உங்களை தேவையில்லாமல் விஷமத்தனமான வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தவங்க உங்களை குற்றம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் துவக்கணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸுடைய கை ஓங்கும். அதாவது அவங்க முதலீடு ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுடைய முதலீடு குறைவாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, வேலை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இரட்டிப்பு செலவுகள். ஒரு தடவை புக் பண்ணுவீங்க ஃப்ளைட் டிக்கெட்டு, அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் புக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் செலவு மட்டும் இல்லைங்க, மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். உங்கள் மனசை கவலைப்படுத்த வைப்பாங்க. ஸோ அதனால் மனசை ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. யார் பேச்சையும் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபாரினுக்கு போயிட்டு வேலை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக பேச்சாற்றல் பேச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபாரின் எதுவும் போகலைன்னா இந்தியாவுக்குள்ளே சுற்றுறதுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது. செலவுகள், ட்ராவல், அதாவது பயணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுக்கு முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பொறுப்புகள் கூடும். அதாவது கௌரவ பதவின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கௌரவ பதவியெலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 16ஆம் தேதி விடியற்காலை 5:48 முதல் ஜனவரி 18 மாலை 4:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்தில் தடை இருக்காது, குறை இருக்காது. ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அனாவசிய எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், கணவன் மனைவி, இந்த குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்க பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அவங்க பிடிவாதம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், காதல் வயப்படுபவர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல செய்திகள் வரும். திருமணத்திற்கான செலவுகள் ஏற்படும். நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், அதாவது நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடோ செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கான, ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை
தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.